ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குக் வித் கோமாளி ரெசிபி கோகோனட் மில்க் டாப்பியேக்கா ஃப்ளான். இது ஆண்டி அவங்களோட ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்லாம் ஒரு 1/4 கப் போல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண ஜவ்வரிசை தண்ணியில் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஜவ்வரிசி வேகிறதுக்கு மட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஜவ்வரிசை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது போல் ஜவ்வரிசி நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஜவ்வரிசெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ ஜவ்வரிசி நல்லா ஒட்டாமல் வரும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு கேரமல் அழகாக ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது கேரமல் சீக்கிரமாக நமக்கு கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செட் பண்ண ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அழகாக கேரமெல்லை செட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லேயர் மட்டும் இருக்கிறது போல் கேரமல் சேர்த்துக்கோங்க. இது போல் கேரமலை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் லெவல் உங்களுக்கு ஏற்றது போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்குறோம்ல, அதனால் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா இதில் நான் ஒரு 1/2 கப் போல் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜவ்வரிசெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கேரமல் செட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுலில் இதை அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும். அப்படி இல்லைண்டா டிஃபன் பாக்ஸில் பண்ணிக்கோங்க. அந்த கேப் வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம். இது போல் நல்லா டைட்டாக சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் எதுனா வச்சுக்கோங்க. நான் மினி இட்லி பிளேட் இருக்குல்ல, அதை டேரெக்டாக வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அழகாக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபாயில் பேப்பரை பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு டூத் ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்போது நமக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகியிருக்கும். பாருங்கள், நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வெளியில் எடுத்துடலாம். நைஃப் யூஸ் பண்ணி சைஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள். அழகாக வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கண்டா டீமோல்ட் பண்ணும்போது மட்டும் சுடு தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கேரமல் நல்லா மெல்ட் ஆகிட்டு நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டெசர்ட்டாலாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா கிவ்அவே வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இந்த கிவ்அவே 4th கிவ்அவே ப்ளீஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.